Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சத்தான டேஸ்டியான ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த புட்டு வந்து ரொம்ப பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. இப்போ ராகி புட்டு செய்யறதுக்கு நான் 1 கப் வந்து ராகி மாவு எடுத்துர்க்கேன். இப்போ ராகி மாவு பவுல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது இல்ல. இப்போ உப்பு எல்லா இடத்துலயும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ராகி புட்டு செய்யறதுக்கு தண்ணி நிறைய ஊத்திர கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் நம்ம வந்து இந்த புட்டு மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ராகி மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதை லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஈரமாக்கிக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான புட்டு மாவு ரெடி ஆயிருங்க. நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கையில் சின்ன சின்ன கட்டிகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. அப்படி அதிகமாக கட்டிகள் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லைட்டாக அந்த கட்டிகள் எடுத்து லைட்டாக அந்த கையால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அது ஈரமாக இருக்கா இல்லையான்னு தெரியும். ஈரமாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வெந்து வந்துடும். ஈரமாக இல்லை அப்படின்னா நல்லா உதுத்து விட்டு திரும்ப வந்து ஈரப்படுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கைகாலே தண்ணி தெளித்து நான் பிசைஞ்சிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி கூழ் ரெசிபி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா ஸ்வீட் ரெசிபீஸும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராகி புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அதை லைட்டாக வந்து கைகளால் ப்ரெஸ் பண்ணி உதுத்து விட்டுக்கலாம். இந்த புட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் கைகளால் உதுத்து விட்டுட்டு இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்காண்டு இந்த மாதிரி மாவள்ளி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு புட்டு மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். இப்போ இட்லி தட்டில் வந்து நான் ஒரு துணி போட்டிருக்கேன். நல்லா சுத்தமான துணியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவில் அந்த இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க புட்டு மாவு எல்லாமே நம்ம இட்லி தட்டில் சேர்த்தாச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் நான் ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணி. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவு இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டேங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்மளுக்கு வெந்ததுக்கு அப்புறமே நல்லா வாசனை வரும், அதிலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலாங்க. இப்போ தேவைக்கு ஏற்ப நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். புட்டில் எப்போவுமே தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.